அந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த இடத்துலலாம் நாங்கள் ரொம்ப உடஞ்சி ஜெபம் பண்ணிட்டு வரும்போது நான் ரொம்ப அழுதுட்டேன் அன்னைக்கு. நாங்கள் போன அந்த மக்களுக்காக ரொம்ப நாங்கள் பாரப்பட்டோம். நாங்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த சகோதரி உயிர் பெறணும்னு சொன்னோட எழுந்து உட்கார்ந்து இருக்காங்க. நாங்கள் 2 நைட் அந்த வண்டியில் போகும்போது பார்த்தோம், ஒரே ஒரு ஸ்ட்ரீட் லைட் ஒன்று தான், ஒரு 60 வாட்ஸ் பல்பு மட்டும் தான் எரிஞ்சிருந்து. மற்றபடி அவங்களுக்கு தெரு வசதியே இல்லை. நமக்கு வந்து கொஞ்சம் தூரத்துக்கு இருட்டு அந்தவே போக மாட்டோம். நாங்கள் அந்த ஆகஸ்ட் கேம்ப்லேருந்து உள்ளே போனால் 48 கிலோமீட்டர் வரைக்கும் பேசியிருந்தாங்க. ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு உள்ள கிராமங்களில் ஒரு லைட்டு கூட இல்லைண்ணா. நல்ல துணிமணி இல்லை, நல்ல உணவு இல்லை. நம்மலாம் இங்கே வந்து கூலி வேலை செய்ய கூட சொகுசாக சாப்பிட்டுட்டு சொகுசாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்ம சாப்பாட்டு சாப்பிட சொல்லி நமக்கு நினைக்கும் பொழுது ஏன் நம்ம வசதியாக சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம், இந்த மக்கள் இப்படி நம்ம சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலையான்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஜனங்க மத்தியில் ரொம்ப ஒரு அறியாமையான காரியங்கள், ரொம்ப எதிர்பார்ப்பு, ஜப தேவைகள், அவங்க சின்ன வயசுலேயே அவங்களை திருமணம் முடித்து கொடுக்குற காரியங்கள். இந்த கல்வி அறிவை தருவது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுக்காக சோத்துறோம். நாங்கள் வந்து இந்த ஊழியத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. போய் பார்த்த பிறகு தான் தெரியுது அந்த மக்களுடைய நிலைமை எப்படி இருக்குது, அவங்களுக்கு கல்வி எந்த அளவுக்கு முக்கியம். பாஸ்டர் கேட்ட அந்த சபை ஜனங்க மத்தியில் ஒரு ஆராதனையில் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை கலந்துக்கும் போது அவங்க கையில் பைபிளே இல்லையே பாஸ்டர் ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு படிப்பு தெரியாது சொன்னது. ஆனால் அது வந்து அவங்க வயசானவங்க தான் இப்போதைக்கு இருக்கிறவங்க. ஆனால் அடுத்த தலைமுறைக்காச்சும் அவங்க படிப்பு தேவை கண்டிப்பாக. அதனால் ஸ்கூல் தொடங்குறது ரொம்ப நல்லதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. சபையானது நல்ல ஒரு திட்டத்துக்குள்ளே கொண்டு போகிறத நான் புரிஞ்சிக்க முடியுது. கல்வி அறிவு கொடுக்கும்போது ஒரு மனிதனுக்கு விழிப்புணர்வு வந்துடுது. அவன் சமுதாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறான், யார் மெய்யான கடவுள்னு தெரிஞ்சுக்கிறான், இதுக்கு யார் காரணம்னு தெரிஞ்சுக்கிறான், ஒழுக்கத்தை தெரிஞ்சுக்கிறான், சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறான். இதுக்கு காரணம் அடிப்படை கல்வி தான். அதனால் நம்ம பாஸ்டர் ஐயா அவங்க அந்த கல்வி கூடத்தை அங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கள மனப்பூர்வமாக நம்ம பாராட்டணும். ஏன்னா நம்ம கொடுக்குற ஒரு பைசா கூட வீணாக போகலை. அவர் சொல்கிற அந்த திட்டங்களில் கண்ணாக நான் பார்த்தோம். அடுத்தது நம்ம லேண்டுக்கு போகும்போது அது எப்படி எங்கள் சொந்த வீடு மாதிரி எனக்கு அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. அங்கே உள்ளே போகும்போது பாஸ்டர் ஒவ்வொரு காரியங்களும் எங்களுக்கு சொல்லும் போதெல்லாம் இது இங்கே இப்படி நடக்கும் இப்படி வரணும் போது என்னைக்கு அந்த காரியங்கள் நாங்கள் பார்க்க போகிறோன்னு ஆவலாக நான் காத்துட்ருக்கேன். நான் அதுதான் அந்த ஸ்டோர் ஷெட் பொருட்கள் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் போய் பார்க்க போகிறோம். ஒரு டாய்லெட், பாத்ரூம், ஒரு பேசிக் மிஷனரி அகாமடேஷன். ஸோ இன்னைக்கு இதை வந்து நம்ம வந்து இனாகிரேட் பண்ண போகிறோம். இந்த ரூமோட டெடிகேஷனுடைய அந்த ப்ரிவிலேஜை வந்து பெஞ்சமினோட டேடி மம்மிக்கு நான் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ 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 தேங்க்யூ. மரம் நடத்துக்கெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. தென்னை மரம்லாம் நட்டு வந்துக்கிறோம். நம்ம நேராக போயிட்டு லெஃப்ட் திரும்பினா 5வது வருஷத்தில் நான் மாங்காய் மரம் நட்டுருக்கேன். அது போகும்போது பார்த்துங்க. எங்களை அந்த இடத்துல ஒரு விவசாயி கூட மாற்றிட்டார். கன்று நடுவதற்கு, செடி நடுவதற்கு அப்படிலாம் எங்களை அப்படி அவ்வளோ சந்தோஷமாக நடத்தினார். அந்த லேண்டு கொடுத்து வரதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை. அந்த லேண்ட் இருக்க இடம் பார்த்தீங்கன்னா சுத்தீர அவ்வளோ ஜனங்கள், நம்ம சிட்டி மாதிரி இருக்குது. சுத்தீர அவ்வளோ ஜனங்கள், அவ்வளோ பிள்ளைங்க, அந்த சுற்றி இருக்க ஜனங்கள்கிட்ட அவ்வளோ அன்பு அதிகமாக இருந்தது. சிந்தியான்ற ஒரு கிராமத்துக்கு போனோம். இந்த இடத்துல நம்ம ஊழியக்காரங்க போய் ஜெபம் பண்ணாங்க. பாஸ்டர் ஐயா சொன்னது போல நம்ம ஊழியக்காரங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகமானது அங்கே இருக்கிறவங்க 4-5 பேர் அப்படியே ஆவியில நிரப்பப்பட்டு அப்படியே விழுந்தாங்க. இதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. எங்களை அவங்க பார்க்குறாங்க, அவங்கள நாங்கள் பார்க்குறோம். எல்லாம் புதிய அனுபவம். இதுக்கு வந்து நாங்கள் அந்த மக்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம். அன்புமணி அண்ணன்லாம் வந்து ஜெபம் பண்ணும்போது நிறைய வாலிப பசங்கள்லாம் கீழே விழுந்தாங்க. ஆண்டவர் என்னையும் வந்து நிறைய பேர் மேலே கையை வச்சு ஜெபம் பண்ண கிருபை பாராட்டினாரு.
நான் அந்த இடத்துல போகும்போது சரி ஹிந்தின்றது வந்து ஜனங்க மத்தியில் கொஞ்சம் சொல்லி நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு ஜெபம் பண்ணலாம் தான், அப்படி தான் நான் போனேன். ஆனால் ஆண்டவர் என்னை வந்து அந்த இடத்துல ரொம்ப அழகாக நடத்தினார் என்ன. ஸோ ஹிந்திலேயே என்னோட சாட்சி சொல்ல வச்சார். அப்புறம் ஹிந்திலேயே டிரான்ஸ்லேஷன் பண்ணுற அளவுக்கு கர்த்தர் என்னை கொண்டு போனார். அதுக்காக கர்த்தருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் நான். டேனியல் முர்முனு ஒரு வயதான மனிதர், ஒரு பெரிய மந்திரவாதி. அந்த மனிதனை ஆண்டவர் எப்படி பயன்படுத்துறாருன்னா, அந்த ஊரில் ஒரு பெண்மணி மரித்து விட்டார்கள். அவர் போயிட்டு ஜபம் பண்ணி அந்த பெண்மணி உயிரோடு எழுதி நிறுத்துறார். அவர் வந்து நிறைய 2-3 சபையை உருவாக்கியிருக்காரு. அவருடைய வயசு வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, 65 வயசு. அவர் வந்து கையை வச்சு ஜெபம் பண்ணும்போது அநேக பிசாசுங்களாம் ஓடுது. அந்த பாஸ்டருடைய வாழ்க்கை வந்து எனக்கு ரொம்ப பாதிச்சிச்சு. நானும் ஒரு 50 வயசு ஆயிடுச்சு, எனக்கு 50 வயசு 51 ஸ்டார்ட் ஆக போகுது. ஆண்டவருக்கு நம்ம எதனா செய்யணும், வாழ்க்கையில் வந்து ஏதோ வந்தால் போனோம் அப்படின்னு இல்லாமல் எதனா ஒன்று செய்யணும் ஒரு முடிவுக்கு வந்தேன். நான் வந்து ரொம்ப தீர்மானம் எடுத்துருக்க ஒரே விஷயம் பாஸ்டரை சொல்லிட்டு, அந்த பீகார் மிஷனுக்கு என்னோட பங்கு நான் என்ன இடத்துல இருக்கணுமா பாஸ்டர், நான் அதை நான் ஒப்பு கொடுக்குறேன். நான் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் இந்த மாதிரி ஹிந்தி சமையல் காரியங்களுக்காக என்ன விஷயம் இருந்தாலும் எனக்கு கூப்பிடுங்க பாஸ்டர், நான் வரேன்னு சொல்லியிருக்கேன் நான். அதுவும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய வேலைகள்லாம் முடிச்சுட்டு நான் கடைசி அங்கே தான் போய் உட்காரணும். நான் அந்த அளவுக்கு நேற்று நைட்டு வரைக்கும் ஒரே அழுது ஆண்டு சமூகத்தில் உட்காந்து ரொம்ப கண்ணீரோடு தான் இருந்தேன். நான் என்னை கூப்பிடுங்க ஆண்டவரை, நான் வரேன், நான் செய்கிறேன் ஆண்டவரை உமக்காக. ஏன்னா ஆண்டவர் கிருபியாக நடத்தினார். ஏன்னா பல நாட்களாக நான் இதற்காக நான் ரொம்ப ஜெபிச்சுட்டு இருந்தேன். அழைப்பு என்ன ஆண்டவர்னா, ஆண்டவர் வந்து அந்த இடத்துல என் அழைப்பை என் வெளிப்படுத்தினார். இதுக்காக தான் உன்னை முன்குறிச்சு வச்சுருக்கேன், இந்த நோக்கத்துக்காக தான் உன்னை முன்குறிச்சேன் நான் சொல்லியிருக்காரு. நான் கூட சொல்லுவேன், இங்கே ஏன் நிறைய பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க. இது மாதிரி இங்கே பார்த்து ஐயா ஏன் அவ்வளோ தூரம் போனார். ஆனால் தாகம் இருப்பவனுக்கு தண்ணீர், பசித்தவனுக்கு உணவுன்ற மாதிரி அந்த இடத்துல ஆவிக்குரிய மக்கள் ரட்சிக்கப்பட அநேக பேர் காத்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஜாதி ரீதியாக, தீண்டாமை ரீதியாக ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் சத்தியம்தான் போனோம். இதன் மூலமாக நானும் என் மனைவியும் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். வருடத்துக்கு ஒரு 10 நாட்கள் அங்கே போய் அங்கேயே தங்கி இருந்து அவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். நம்மளுடைய ஆர்வஸ் ஊழியத்து கேம்பஸில் பாஸ்டர் டெய்லி டிவோஷன் பண்ணார், எடுத்தார். நம்ம எதெல்லாம் விடணும், நம்மளுடைய ஆண்டவருடைய பாரம் என்ன, ஆண்டவருடைய வாஞ்சை என்ன, அப்புறம் வந்து கீழ்ப்படுது, இதெல்லாம் பேசினார். நாங்களாம் ஒப்பு கொடுத்தோம், ஆவியில் நிறைஞ்சோம். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, நம்மளா இப்படியெல்லாம் பண்ணுறோன்னு. அப்புறம் நாங்களாம் சாட்சி சொல்ல வாய்ப்பு கொடுத்தாரு, சாட்சி சொல்லலாம். நான் என்ன கடைசியில் என் வாழ்க்கையில் என்னன்னா, பிறந்த வளர்ந்த போன இல்லாத ஏதாவது ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும். ஒன்று பீகாரில் செய்யணும், இல்லை மீஞ்சியில் செய்யணும், இல்லை விழுப்புரத்தில் செய்யணும், இல்லை வில்லிவாக்கத்தில் செய்யணும். நம்மளால் வந்து மக்களுக்கு வந்து எதனா மக்களுக்கும் ஆண்டவருக்கு எதனா பிரயோஜனமுள்ள வாழ்க்கையாக வாழணும். அப்போ அவங்களுக்காக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நான் ஒரு முடிவு பண்ணோம். அவர் எங்கள் ஒய்ஃபை வந்து நான் இங்கேயே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இல்லை, நான் போயிட்டு நம்ம எல்லாம் செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு மறுபடியும் திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்துருக்கிறோம். நாங்கள் சபைக்கு உதவியாக இருக்க வேண்டும் ஒரு தீர்மானம் எடுத்தேன். 2வது, என் வீட்டில் கேர்சல் தேவனுடைய ராஜ்யத்துக்காக திறந்து கொடுத்து நான் கேர்சல் நடத்த வேண்டும் தீர்மானம் எடுத்தேன். 3வது, மீண்டும் பீகாருக்கு போயிட்டு என்னால் நான் எதனா செய்யணும் என்று பாஸ்டர்கிட்ட நான் வாக்குறுத்தி இருக்கிறேன்.